சேனல். இன்னைக்கு நம்ம பிரியாக்கா ஸ்பெஷலாக ஏதோ சமைச்சிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வாங்க. நம்ம வீட்டில் இன்னைக்கு உள்ள சமையல் வந்து ஊடான் முட்டை ரெண்டு சம்பல் செஞ்சுருக்கேன். இது வந்து கீரை செஞ்சுருக்கேன். கங்கோன் கீரை பரட்டியிருக்கேன். கீரை பரட்டியிருக்கேன். என்ன கீரை? கங்கோன் கீரை. கங்கோன் கீரையா? இப்போ இங்கே ரசம் சீரகம் பூடு போட்டு ரசம் வச்சிருக்கேன். மிளகுலாம் போட்டு ரசம் சீரகம் பூட்டு தான் போட்டு போடுவோம். லஞ்சுக்கு ரெடி. சோறு செஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து பாலாப்பம் செய்கிறோம். காலையில் பசியாடுறதுக்கு வந்து பாலாப்பம் நம்ம வீட்டில் இன்னைக்கு இன்னுமே செய்யணும். பாலாப்பு வந்து அப்புறமா சாப்பிட்டுட்டு மத்தியானம் சொல்கிறோம். பிரியாக்கு சொல்கிறோம் என்ன சமைக்கிறோம். பாலாப்பம் காலையில் பசியாடுறது. காலையில் பசியாகிறதுக்கு பாலாப்பம். பிரியாக்காக்கு பாலாப்பு வராது, அதனால சொல்ல ஆச்சு. எப்படி செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளை வந்து எனக்கு ஆப்பம் செய்ய தெரியாதாலும் எப்படி மாவு அரைக்க முடியும்? செய்ய தெரியாத ஆளு மாவு அரைச்சிட்டு கத்திக்கிட்டு செய்யறாரு. அதான் சொல்ல வரோம். பாஸ் கொடுக்க போறேன். அவரு ஓகே சொன்னாதான் என் பாலாப்பர் ஓகே இல்லைன்னா நோ. பாலாப்பு எப்படி செய்யறதுன்னு பாருங்க. ரெசிபி சொல்லுங்க. பாலாப்பத்துக்கு பச்சரிசி போடுங்க 2 டம்ளர், தேங்காய் பூ 1 டம்ளர், அப்படியே சோறு வடிச்ச சாதம் கொஞ்சம் போட்டு அரைச்சு அப்படியே செய்யணும். அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தென் பாருங்க நம்ம பிரியாக்கா எப்படி ஊற்றுறாரு. இதை என்ன செய்யணும், இப்படி செய்யணும். இதில் காமிக்காம என்ன பண்ணுங்க. இப்படி சுற்றணும். இப்படி சுற்றிட்டு இப்படி வச்சிடணும். சுற்றிட்டு அப்படியே வச்சிடணும். தட்ஸ் இட். அது கொஞ்சம் நேரம் வேணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க கொஞ்சம் நேரம் அதுவாக வேகணும். வேகணும். அது வந்து பாலாப்பு நல்லா பிரைஸ் இதாக வரணும். அப்போ அது ஊற்றி இந்த சட்டியில் செய்ய சொன்னால் என்னக்கா இது? பாலாப்பம். நல்ல அப்பத்தை காணும். பாருங்க இதுதான் அப்பத்தை காணும். முதல்ல கொண்டு ஊற்றிடுவாங்க. அப்பத்தை காணாமல் போச்சு பிரியாக்காவோட. இங்க ஒரு அப்பத்தை இல்லை இந்த இதில் பார்க்க நல்லா இருக்கு. அப்படியே வேலைக்கு வந்து வேலை பண்ணுற டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேலை பார்க்கலாம் இப்போ வாங்க.